துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சனி கிட்டத்தட்ட 6ஆம் இடத்தை நெருங்குகிறார். அதனால் சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பகவானுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. பொருளாதார உயர்வு பெற இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் பல தடுமாற்றத்தில் இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய நிலை அமைய இருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் சேமிக்க வேண்டும் என்ற முயற்சி செய்து வந்தாலும் அவற்றில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி நீங்கள் சேமிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது அவற்றிற்கான வழி பிறக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்கால விலகுங்க. குருவினுடைய பார்வையால் ராசி பலம் பெறுகிறது. சுபபலன்கள் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியமும் புத்திசாலித்தனமும் கை கொடுக்கும் நேரம் என்பதால் அதற்கு தகுந்தாற் போல் ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது பல முன்னேற்றங்களுக்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதே போல் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இடமாற்றம் விரும்பியபடி நடக்குங்க. வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகும். குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரம் அமைய இருக்குது. தொழில் முயற்சிகள்ல நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து எடுக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து தெளிவாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல சகோதர ஒற்றுமை அதிகரிக்குங்க. யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது. சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே பிறர் உங்களை ஏமாற்றுவாங்க. அதிக வேலை பளு உங்களுக்கு இருக்குங்க. கூடுமான வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அபிப்பிராயம் சொல்வதிலும் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் மன உளைச்சல் வருங்க. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது மிக அனுகூலமான கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். பண வசதி என்பது திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் திருப்திகரமான முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படவிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை நிலவும். கல்வி முடிந்து வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் மீண்டும் சுட்டிக்காட்டுது. அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவும். நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் முதலிய சுப நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய மிதுன
மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக. மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. இருந்தாலும் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. ஓய்வின்றி உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதுவே பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இது அமையிருக்கு. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற ஒரு தருணமா அமைகிறது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படி ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. சில தருணங்கள்ல பிரிவினையும் ஏற்படக்கூடும். அப்படி ஏற்படும் போது அவற்றை அவ்வாறே பிரச்சனையை தீர்ப்பது நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வருமானம் உயரும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும். இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகும். இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சினிமா துறையினர் புதிய படங்கள்ல முதலீடு செய்யலாம். நிச்சயம் லாபம் கிடைக்கும். இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிய கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். பலருக்கு நேர்முக தேர்வுகள்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த பொருள் உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் குறைவில்லாத தண்ணீர் வசதி உங்களுக்கு கிடைக்குங்க. ஆடுகள் மாடுகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் இக்காலகட்டத்தில் பல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. அதே போல் திருமண வயதுள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்குங்க. கைப்பணத்தை எண்ணி செலவழிங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு தரிசனம் இத்தோஷத்தை போக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.